ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி ஆடி ஆஃபரில் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் நான் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாரீஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நான் gift கொடுக்கறதுக்காகவும் ஒரு saree வாங்கியிருக்கேன். எல்லாமே ஒன்று ஒன்று நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு சாரீலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இது ரெண்டுமே சேம் கிளாத் உள்ளது தான், ஷைனிங் saree மாதிரி. இது ஆஃபர் சாரீஸு. இது எனக்கு கலர் ரொம்ப பிடிச்சிருந்ததால் ஒரே மாதிரி 2 saree வாங்கியிருக்கேன். டிசைன் பிடிச்சிருந்ததால். இப்போது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இது ஷைனிங் saree தான். இது ஆடி ஆஃபர் இல்லை, இது நார்மல் saree தான். இது 590 ஒரு சாரியும். இது முந்தி. முந்தி இப்படி தான் இருக்குது. இது ப்ளவுஸ் பீஸ் இந்த எட்ஜில் இருக்கிறது தான். நான் கட் பண்ணி லைனிங்காக கொடுத்து விட்டுட்டேன், அதனால் ப்ளவுஸ் பீஸ் இல்லை. சேம் இதே தான் ப்ளவுஸ் பீஸு. நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சேம் கிளாத்துலே நெக்ஸ்ட் saree இது எனக்கு கலர் பிடிச்சிருந்ததால் இதுவும் எடுத்துட்டேன். இது ஃபுல்லாக சின்ன சின்ன ஃப்ளவர்ஸு, ஃபுல்லாக கொடி. ஒன் சைடு பெரிய பார்ட்ரு, ஒன் சைடு சின்ன பார்ட்ரு. இதுலேயும் சேம் அதே மாதிரி தான், ஒன் சைடு பெரிய பார்ட்ரு, ஒன் சைடு சின்ன பார்டரு. ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணிக்கிறதுக்காக இது சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்கும். அதனால நான் ஒரு 2 saree எடுத்தேன். இது முந்தி. இதனோட ப்ளவுஸ் பீஸும் கொடுத்து விட்டுட்டேன். இதில் சுத்தமாக தெரியல ப்ளவுஸ் எங்கே காட்டுறதுன்னு சொல்லி கம்ப்ளீட் கட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த 2 சாரியில் உங்களுக்கு எந்த saree பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இது ஆஃபர் saree. இதுதான் ஆடி ஆஃபர் saree. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. ₹500 இது ரெண்டும், அதாவது 490. இந்த saree நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதனோட கிளாத் ஒரு மாதிரி காட்டன் கிடையாது, இது ஒரு மாதிரி மிக்சடில் தான் இருக்குது. இது என்ன கிளாத்துன்னு எனக்கு தெரியலை. இது கலர் பிடிச்சிருந்ததால் நான் இது வாங்கினேன். ஃபுல்லாக பாந்தினி பிரிண்ட் இருக்குது. ப்ளவுஸ் பீஸ் இதுதான். இது முந்தி. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இது நெக்ஸ்ட்டு saree பேரட் க்ரீனில். இது நான் ஒருத்தர் கிஃப்ட் பண்ணலான்னு சொல்லி வச்சுருக்கேன், அதனால் இது saree ஓப்பன் பண்ண வேண்டாம். இதுவும் சேம் அதே மாதிரி தான், பாந்தினி பிரிண்ட்டு. உள்ளே எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியலை. இது கிஃப்ட் கொடுக்கறதால நம்ம பிரிக்க வேண்டாம். இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இது ஒரு மிக்ஸு காட்டன் மாதிரி தான் இருக்குது இது கிளாத்து.
இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். எனக்கு காட்டன் சாரீஸ்னால் கொஞ்சம் பிடிக்கும். அதனால மேக்ஸிமம் காட்டன் சாரீஸ் தான் எடுப்பேன். இதுவும் அது போல் ஒரு காட்டன் சாரீ தான். பார்டர் இல்லாமல் தேடினதில் எனக்கு கிடைக்கல. அப்பயும் சின்ன பார்டர் இருக்க மாதிரி தான் கிடச்சிது. டிஸ்கவுண்ட் இந்த சேலை இது வந்து 840, எனக்கு 630க்கு கிடச்சிது. இந்த மாதிரி எனக்கு டொமேட்டோ கலரில் எனக்கு எதுவும் என்கிட்ட அந்தளவு இல்லைன்னு இந்த தடவை நான் டொமேட்டோ கலர்லேயும் 2 சேலை எடுத்துட்டேன். அது ரஃப்யூஸ்க்காக, இது எங்கேனா வெளியே போனால் கட்டுறதுக்காக. இது சாரீ கிளாத்தோ டிசைன் எனக்கு பிடிச்சதால நான் இன்னொன்று எடுத்திருக்கேன். சாரீ ஃபுல்லாக இந்த ஸ்கொயராக தான் டிசைன் இருக்குது. ப்ளவுஸ் பீஸு இதுதான். கொஞ்சம் லைட்டாக அதில் வந்து வேரியேஷன் இருக்குது, அவ்வளோதான். முந்திலையும் ப்ளவுஸ் பீஸ்லேயும் சேமாக தான் இருக்குது, லைனாக. எக்ஸ்ட்ரா சாரீ உடம்பு ஃபுல்லாக ப்ளைனாக இருக்குது. இப்போ தெரியுதுங்களா வேரியேஷன்? ஜஸ்ட் ஒரு மெரூன் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது, அவ்வளவுதான். சில்வர் கலர் தான் ரெண்டுமே. நம்ம இதில் இருக்க ப்ளவுஸ் கட் பண்ணாமல் நம்ம சில்வர் கலரில் கூட எடுத்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டோம்னா நல்லாயிருக்கும். சேம் இதே தான். இதில் வந்து சின்ன பார்டர் தான் இருக்குது, ரொம்ப பெருசாலாம் இல்லை. அதுவும் செல்ஃபாக தான் இருக்குது, ரொம்ப எடுத்து காட்டுற மாதிரி இல்லை. பார்ட்ரு சின்ன ஒரு 2 லைன் ஒண்டி தான், பின்ன செல்ஃப் எம்ப்ராய்டரி மாதிரி தான் இருக்குது. இது சேம் அதே கிளாத்து. கலர் ஒண்டி க்ரே கலரில் வாங்கினேன். க்ரேன்னு சொல்ல முடியாது, சில்வர்னு சொல்ல முடியாது. எனக்கு இந்த கலரும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த 2 சேரீயில் எந்த சேலை வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து முந்தி பேட்டர்ன் நல்லா கிளியராக தெரியுது பாருங்கள், வேரியேஷனு சேம் அதே தான். முந்தி ப்ளவுஸும் ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான்ப்பா சாரீஸு. சாரீஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து எங்கள் பாப்பாக்காக ஒரு ஸ்கர்ட்டு தைக்கிறதுக்காக கிளாத் எடுத்திருக்கேன். இந்த கிளாத்து பேரும் எனக்கு சரியாக தெரியலை. இது வந்து அப்படியே சுருக்கமாக இருக்குது, ஸ்ப்ரிங் மாதிரி நம்ம இழுத்தோம்னா வர மாதிரி இருக்குது. இது வந்து பெரிய ஸ்கர்ட்டாக வேணும்னு கேட்டிருந்தா, அதனால் வந்து 3 மீட்டர் எடுத்திருக்கேன். இதுக்கு லைனிங் வந்து சன் கிரேப் தான் எடுத்திருக்கேன். சாஃப்டாக இருக்கும் இந்த சன் கிரேப்பு. இது வந்து நான் 2.5 மீட்டர் தான் எடுத்திருக்கேன். இது 1 by 1 நான் ஸ்டிச்சிங் வீடியோவும் போடுறேன். வீட்டில் ஒர்க் நடந்துட்டு இருக்கிறதால சரியாக வீடியோஸ் போட முடியலை. இப்போ தான் கொஞ்சம் வேலை முடிஞ்சு பெயிண்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட் ஆன பிறகு என்னால் முடிஞ்ச அளவு நான் வீடியோஸ் போடுறேன்ப்பா. இது என் பையனுக்காக கொஞ்சம் ஆஃப் பேண்ட்டுங்க, ரஃப்யூஸ்க்காக தான் எடுத்தேன். அவனுக்கு எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டான், அதனால் ரஃப்யூஸ்க்கு மட்டும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 ஷர்ட் பீட்டு வந்து இது எங்கள் ஹஸ்பண்டாக எடுத்துக்கிட்டாரு. இதுவும் காட்டனில் இருக்குதுன்னு சொல்லி எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஃப்ராக் ஒன்று வாங்கியிருக்கேன். இதுவும் கிஃப்ட் பண்ணணும், அதுக்காக வாங்கினேன். இது வந்து பேட்டர்ன் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது, கலர் காம்பினேஷன் நல்லா இருந்தது, அதனால் இது எடுத்திருக்கேன். இது 400 சம்திங் தான். இது ஸ்டிச்சிங் பேட்டர்ன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் இந்த ஃப்ராக்கை எடுத்திருக்கேன். இதில் ஒரே ஒரு லைனிங் தான் கொடுத்துருக்காங்க ஃப்ராக்கில், ஆனால் ஃப்ராக்கும் நல்லா காட்டன் தான். சின்ன பிள்ளைக்கு வேர் பண்ண நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த சாரீ பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.
இதுவரையும் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.